வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம கொத்தவரங்காய் பொரியலாக பார்க்க போகிறோங்க. கொத்தவரங்காய் பொரியல் வந்து லைட்டாக சிறு கசப்பு இருக்கும். அது இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தரேங்க. சிம்பிளான மெத்தட்ஸு ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக அழகாக ருசியாக வருங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தவரங்காயை இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிக்கிட்டு அடுப்பில் வாண்டி வச்சிடலாங்க. வாண்டியில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாங்க. ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றினா போதும். இதுக்கு எண்ணெய் அவ்வளோவா தேவைப்படாது. அது எண்ணெய் ஊற்றின அப்புறம் கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு போட்டுடலாம். கடுகு நினைக்கிற அளவு எண்ணெய் இருந்தால் போதுங்க. கடுகு தாளிச்சிடலாங்க. அப்புறம் ஒரு கருவேப்பிலையும் ஒரு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு சிகப்பு மிளகாயும் போட்டுடலாங்க. பாருங்கள், இது மாதிரி கட் பண்ணி சிகப்பு மிளகாயை போட்டுடலாம். அப்புறம் கருவேப்பிலையை போட்டுடலாங்க. கொத்தவரங்காயில் நல்ல நார் சத்து இருக்குங்க. இதில் பொட்டாசியமும் நிறையா இருக்குங்க. கொத்தவரங்காயில் பொட்டாசியம் நிறையா இருக்குது, நார் சத்து இருக்குங்க. அதுக்கப்புறம் ஆஸ்துமா சரியாகிறதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்க. சமயத்தில் நம்ம கொத்தவரங்காய் கொஞ்சம் அப்பப்போ நம்ம ஃபுட்டில் வீக்லி ஒன்ஸ் அது மாதிரி சேர்த்துக்கிட்டோம்னா ஆஸ்துமா தொந்தரவு இருக்கிறவங்க அவங்களுக்கு அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இது ஒரு வலி நிவாரணியாகவும் நமக்கு யூஸ் ஆகுதுங்க. இது நம்மளோட நரம்புகள் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் இது நல்ல யூஸாக இருக்குங்க. நம்ம உடம்புல இருக்கிற நரம்புகள் வலுப்பெறதுக்கும் இது யூஸ் ஆகுது. அது மாதிரி எல்லா விதமான சத்துக்களும் இதில் இருக்குங்க. பொதுவாகவே க்ரீன் கலர் வெஜிடபிள்ஸில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. நம்ம அதை ஆஃபன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்பு கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி எல்லாமே நிறைய கிடைக்குங்க. இப்போ இது கொத்தவரங்காய் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாங்க. இப்போ நம்மளோட கொத்தவரங்காய் நல்லா வெந்துருச்சுங்க. வெந்த உடனே இதில் நம்ம வேக வச்ச துவரம் பருப்பு இல்லைங்களா, அது கொஞ்சம் போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்ச தேங்காய், அப்புறம் உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாம். இதை போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க. ஒரு சின்ன லைட்டான ஒரு கசப்பு தன்மை கொத்தவரங்காயில் இருக்குங்க. அது இது மாதிரி இந்த பருப்பு தேங்காய் எல்லாம் போடுறதால அதோட அந்த ஃப்ளேவர் அந்த கசப்புத்தன்மை மாறிடுங்க. ஃப்ளேவரும் நல்லா இருக்கும். ப்ளஸ் பருப்பு எக்ஸ்ட்ரா சேர்க்கறது நமக்கு ப்ரோட்டீன் ஆகுது இல்லைங்களா, எல்லா விதமான சத்துக்களும் சேர்ந்து வரும். அதனால் பருப்பையும் போட்டு நம்ம செய்யலாங்க. செஞ்சோம்னா சூப்பரான சுவையான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், நம்ம இப்போ இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். சர்விங் பவுலுக்கு நம்ம இதை மாற்றிட்டோங்க. சூடான சுவையான ஒரு கொத்தவரங்காய் பொரியல் ரெடிங்க. இது நம்ம குழம்பு சாதத்து கூடயோ கார குழம்பு சாதத்து கூடயோ தொட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்டாக இருக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் கிராண்ட்மாஸ் கிச்சன். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ.